19ஆம் வசனம், 50ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனம். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. மன்னாவினுடைய தலைப்பு, உன் வாயை பொல்லாப்பிற்கு விலக்கி காத்துக்கொள். உன் வாயை பொல்லாப்பிற்கு விலக்கி காத்துக்கொள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாய் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, இருதயத்தின் தியானமும், இருதயத்தில் இருப்பதுதான் வாயிலே வெளிப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே இரண்டுமே உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, அதை தாவீது மீண்டும் என்ன சொல்லுகிறான் என்றால், 39ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருக்கு முன்பாக நான் இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறான். துன்மார்க்கர் பேசுகிற விதமாக அதே போல நானும் வார்த்தையை பேசிவிடாதபடிக்கு, அருவருப்பான வார்த்தைகளை அவர்கள் பேசுவது போல நானும் பேசி உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்போது உமக்கு பிரீதியாய் இருக்கத்தக்கதாய் காணப்பட உதவி செய்வீராக. கெட்ட வார்த்தை ஒன்றும் நான் பேசாதபடிக்கு பேசாமல் இருப்பேனாக. அது மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தைகள் பிறருக்கு பக்தி விருத்தி ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளாகவே காணப்படட்டும் என்று சொல்லுகிற வார்த்தைப்படியாக நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிற வார்த்தைகளாக காணப்படட்டும். ஆண்டவரே, வீண் வார்த்தைகளை அலப்பாதபடிக்கு, ஆண்டவரே, நாங்கள் எப்போது நமக்கு பிரீதியாய் நாங்கள் காணப்பட, பேச, எங்களுடைய இருதயத்தின் தியானம் அவிதமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய். நாங்கள் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் எப்போது நமக்கு முன்பாய் பிரீதியாய் இருக்கட்டும். எங்களுடைய வாயை பொல்லாப்புக்கு நாங்கள் காத்துக்கொள்ள, உத்தமமாய் முன்செல்ல, ஆண்டவரே, உமக்கு பிரீதியாய் நாங்கள் என்றும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.